ஒரு பசுமை நிறைந்த சின்ன கிராமத்தில் குட்டிப் பையன் கண்ணன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் கவனிப்பது அவனுக்கு பிடிக்கும். ஒரு நாள் காலை வீட்டின் வாசலிலிருந்து மியாவ் மியாவ் என்று ஒரு சத்தம் கேட்டது. கண்ணன் வெளியே பார்த்தான். அங்கே ஒரு சின்ன வெள்ளை பூனைக்குட்டி நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தது. கண்ணன் மெதுவாக அருகே போய், பயப்படாதே, நான் உன் நண்பன் என்றான். அந்த பூனைக்குட்டி கண்ணனை நம்பி அவன் அருகே வந்தது. கண்ணன் அதற்கு பால் கொண்டு வந்து குடிக்க வைத்தான். அந்த நாளிலிருந்து அந்த பூனைக்குட்டிக்கு கண்ணன் மீனு என்று பெயர் வைத்தான். கண்ணனும் மீனுவும் தினமும் சேர்ந்து விளையாடுவார்கள். கண்ணன் மரத்திலேறினால் மீனு கீழே இருந்து பார்த்து கொண்டே மியாவ் என்று ஊக்கமளிக்கும். கண்ணன் படிக்கும்போது மீனு அவன் புத்தகத்தின் மேல் படுத்துக்கொண்டு தூங்கும். ஒரு நாள் கண்ணன் காட்டுப்புள் சென்றபோது வழி தெரியாமல் தவித்தான். அவன் சோகமாக உட்கார்ந்தான். அப்போதே மீனு ஓடி வந்து கண்ணனை பார்த்தது. மீனு முன்னால் ஓடி வழியை காட்டியது. கண்ணன் மகிழ்ச்சியுடன் மீனுவை தொடர்ந்து வீட்டை அடைந்தான். அன்று கண்ணன் புரிந்து கொண்டான், நல்ல நண்பன் மனிதன் மட்டுமல்ல, ஒரு குட்டி பூனையும் இருக்கலாம் என்று. அந்த நாளிலிருந்து கண்ணனும் மீனுவும் பிரியாத நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.